ஆட்சி பொறுப்பில் அமர வைக்க முடியும் என்று சொன்னதை தொடர்ந்துதான் தமிழக வெற்றி கழகத்தினர் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரசினுடைய ஆதரவை முதலில் பெற்றார்கள். காங்கிரஸ் கட்சி தன்னுடைய 5 உறுப்பினர்களை வழங்கி முதல் கட்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தது. அதன் பிறகு இடதுசாரிகள் 2 பேரும் தமிழக வெற்றி கழகத்தின் அரசு அமைவதற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருக்கின்றது. அவர்களோடு சேர்த்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தங்களுடைய ஆதரவை வழங்கிவிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே 120 உறுப்பினர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக அணி திரண்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் 107 பேர். விஜய் வென்ற 2 இடங்களில் ஒரு இடத்தை ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே திருச்சி கிழக்கு தொகுதியில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை விஜய் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. பெரம்பூர் சட்டசபை தொகுதியை தன்னுடைய தொகுதியாக விஜய் தக்க வைத்துக் கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் தமிழகத்திலே ஒரு முக்கியமான அரசியல் மாற்றம் இன்று அரங்கேறி இருக்கின்றது. 2 இடங்கள் விஜய்க்கு எப்படியாவது கிடைத்து விடுமா என்ற எதிர்பார்ப்போடு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் காத்திருந்தார்கள். கிடைத்திருக்கின்றது. 2 இடம் அல்ல, கூடுதலாக 2 என்று மொத்தமாக 4 இடங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு 2 கட்சிகளால் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 120 இடங்களில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களின் ஆதரவை பெற்றிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். 120 உறுப்பினர் ஆதரவுடன் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு தமிழகத்தில் அமைய இருக்கின்றது. அதிமுக திமுக என்ற 2 கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய அரசை தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அமைக்கப் போகின்றார். இந்த தேர்தலிலே தனிப்பெரும் கட்சியின் தலைவராக வந்த விஜய்க்கு அதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. 108 இடங்களில் வெற்றி பெற்ற பிறகும் கூட விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதிலே பல்வேறு சிக்கல்கள், சவால்கள் எழுந்தன, சட்டப்பூர்வ விவாதங்கள் எழுந்தன. உச்சநீதிமன்றத்தை நாடக்கூடிய அளவு அந்த சூழல் சென்றது. இந்த தருணத்தில் கூட இப்பொழுது விஜய் இன்றைய நாளில் 4 உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்கின்றார் என்று பார்க்கப்படுகின்றது. எனவே ஆளுநர் மாளிகைக்கு அவர்கள் சென்று ஆளுநர் வசம் தங்களுடைய ஆதரவு கடிதங்களை ஒப்படைத்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவை கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே மீண்டும் ஒரு முறை அரசு அமைப்பதற்கான ஆதரவு கோரி தமிழக வெற்றி கழக தலைவர் இன்று ஆளுநர் மாளிகைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது அவர் சார்பில் யாரேனும் சென்று ஆதரவு கடிதத்தை ஆளுநர் வசம் ஒப்படைத்து விட்டு வரலாம். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் கேரளத்திற்கும் ஆளுநராக பொறுப்பு வகித்து வருவதன் காரணமாக நாளை கேரள மாநிலத்தில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு நிகழ்ச்சிக்காக இன்று இரவு 7:10 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திலிருந்து திருவனந்தபுரம் புறப்பட இருக்கின்றார். எனவே அதற்கு உள்ளாக தமிழக வெற்றி கழகத்தினர் சந்தித்து இந்த ஆதரவு கடிதத்தை வழங்குவதற்குரிய பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனினுடைய அலுவலகத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் விஜய் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் ஆளுநர் மாளிகைக்கு